நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி.
சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த துலா ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள், நளினமானவர்கள். எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலையும் இவங்க சாதாரணமாக கொண்டாந்துருவாங்க. சிக்கல்லே இருக்காது இவங்க கிட்ட. இல்லை வேறு யாருன்னா சிக்கல்னு போனால் அந்த சிக்கலை இவங்க விடுவித்து இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கேப்பபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், பொறுமைசாலிகள்னு சொல்லலாம். இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த துலா ராசிக்கு நல்லது செய்யுமா, கெடுதல் பண்ணுமா? அதாங்க கேள்வி. பாருங்கள், இந்த துலா ராசியில் என்னெல்லாம் நட்சத்திரம் போயிட்டுருக்குன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. இந்த துலா ராசிக்கு சனி பகவான் இப்போ கும்பத்தில் இருந்து வக்ரகதியில் இருந்தார். கடந்த 4-5 மாத காலமாக நீங்கள் சொல்லன்னா பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். நிறைய பிரச்சனை. அர்த்தாஷ்டம சனி முன்வீட்டு பலனை செஞ்சார்னு அர்த்தம். அப்போ 5ல் சனி இருந்து வக்ரம் பெற்றார்னால் 4ல் இருந்ததாக ஐதீகம். முன்வீட்டு பலனை செய்தார். அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. முதல்ல உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் வண்டி வாகனங்களுக்கு செலவு வச்சுது. வீட்டில் மற்றவங்க யாருக்காவது உடம்பு சுகம் இல்லாமல் மருத்துவ செலவு வச்சுது. இல்லை உங்கள் தாயாருக்கே உடம்பு சுகம் இல்லாமல் மருத்துவ செலவு வச்சுது. இப்படி சொல்லிகிட்ருக்கலாம். இல்லை அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் வச்சுது. அதாவது இப்போ ஃப்ளோர் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பீங்க. அதுபோல் ஒரு நிலை. இப்போ 5ல் போய் உட்காந்தார். இந்த துலா ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி, 4க்கும் 5க்கும் உடைய யோகாதிபதி. நேர்கதியில் சென்றால் நல்ல பலனை தருவார். வக்ரம் பெற்றுட்டால் ரிவர்ஸ், அப்படி டோட்டலாக மாறி போயிடும். அதனால தான் கடந்த 4-5 மாத காலமாக நீங்கள் சொல்லொன்னா பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இப்போ இனி ஒன்றும் பயம் இல்லை. உங்களுக்கு 5க்குடைய சனி 5ல் ஆட்சி பீடத்தில் இருக்கார். சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். ஒரு குறையும் கிடையாது. சிவனுடைய அருளால் சனீஸ்வர பகவான் நல்லதே செய்வார். உங்களுக்கு எதுவும் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லணும். இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்தை பார்க்குறதால ஒரு சிறப்பான சிறப்பு. கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட, வாசல் கட்ட, இல்லை பூர்வீகத்தில் கூட செய்யலாம். நல்ல பண வரவு இருக்குங்க. அற்புதமான காலம் இது. இந்த குரு அதாவது ரிஷபத்தில் இருந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு. பொருளாதார மேன்மை 5ஆம் மாதம் வரைக்கும் இருப்பாருங்க அவர். அடுத்த 2025 5ஆம் மாதம் முழுதும் இருப்பார். அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு முத்தாப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 6ல் ராகு உட்காந்துருக்கார். அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார். 6ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எங்கே போனாலும் வெற்றி. உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுவீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் அலுவலகத்தில் யாராவது இதை உங்களை ஒரு இதுவாக பேச முடியாது. உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம். எல்லாருமே இனி உங்களுக்கு உங்களை சாதகமாக்க வச்சுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அவங்க இயங்குவாங்க. அப்படி ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு இந்த 6ல் ராகு இருக்குன்னு சொன்னால் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க. இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு போகிறீங்க, கட்ட பஞ்சாயத்து, இல்லை உண்மையிலே ஊரில் ஏதோ பஞ்சாயத்து, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும்.
ஆனால் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதால என்ன நடக்கும்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவ செலவு வைக்கலாம், இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்களுடைய இடம். நான் நல்லது பண்ணுறேன்னு நண்பர்கள் உங்களுக்கு அவங்க பண்ணுறது கெடுதலாக மாறும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார், குருவும் பார்க்குறார். குடும்பத்தில் என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடிய, வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது கௌரவம் புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது. எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கலாம், ஒன்றும் குறை கிடையாது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் பிடிக்கும். மற்றபடி இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவது இந்த துலா ராசிக்கு யோகமான காலங்கள். இந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 2026 பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். இனி உங்கள் காட்டில் மழை யோகம். ஏன்னா யோகாதிபதிங்க அவர் யோகாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலையில் இருந்தால் நல்லதே செய்வார். அவர் இவ்வளோ நாளாக வக்ரகதியில் இருந்தார். வக்ரகதியில் இருந்தால் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்ச பலனை தரும், ஆட்சி பெற்று இருந்தாலும். இல்லை ரிவர்ஸ் பலனை திருப்பி தரும் அப்படின்னு சொல்லணும். அதனால் இனி உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 2026 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வக்ரம், சனி வக்ரமானது உங்களுக்கு சாதகமே, வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம். ஏன்னா வக்ர பயிற்சி காலங்கள்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வக்ர நிவர்த்தி ஏன் பார்க்குறோம்னா, வக்ர காலங்களில் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ வக்ர நிவர்த்தியில் என்னென்ன பலன் நடக்க போகுது. ஏன்னா வக்ர காலங்கள் அப்படின்னா, அதாவது பின்னோக்கி நகருவது, கிரகம் பின்னோக்கி நகருவது, அதாவது இயல்புக்கு மாறான நிலைமைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வக்ரம் அப்படின்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது. இப்போ ஒருத்தரை டார்கெட் பண்ணி இவர் எப்படியாச்சும் நம்ம கீழே இறக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் வக்ரம். அப்படி இல்லைன்னா உடல் ரீதியாக ஒரு உபாதை ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம உடலில் ஒரு தழும்பு ஏற்படுறது, இல்லை அடிபட்டு ஒரு ஒரு மச்சம் இருக்கிறது, நல்ல ஒரு தழும்பு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்தான் வக்ரம். உடம்பு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுறது, இதுதான் வக்ரம். ஸோ நம்ம இந்த வக்ர காலங்களில் நிறையா பேருக்கு, நிறையா ராசிக்காரங்களுக்கு வக்ரம் ஏற்பட்டிருக்கும். அது தொழில்துறையாக இருக்கலாம், இல்லை உடல் உபாதையில் இருக்கலாம், இல்லை வரக்கூடிய பணவரவாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம். உறவினர்களை வக்ரமாகலாம். வக்ரம்னா நான் பிரிந்து போகிறது, இல்லை கணவன் கூட வக்ரமாகலாம், நமக்கு எதிராக பேசுகிறது. ஸோ இதெல்லாமே வக்ரம் தான். ஸோ இது எப்போ யாருக்குன்னா சனி இப்போ நல்ல நிலைமை இருந்தால் அவங்களும் நடந்திருக்கும். இப்போ அந்த நிவர்த்தி ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த எதிராக நடந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஏன் நடக்குன்னு தெரியலையே, நமக்கு சனி வக்ரம் நல்லதுன்னு போட்டாங்களே, இப்போ சனி இப்படி நமக்கு இப்போ பிரிஞ்சுட்டோமே நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 ஆறார் சதயத்தில் கும்பராசியில் 4ஆம் பாவத்தில். ஸோ இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு என்ன பண்ண போகுது, அனைத்து பாக்கி என்னென்னலாம் உங்களுக்கு வக்ரம் ஆச்சோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. சரியா? பொதுவாக அந்த துலா ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு துணிச்சலாக செய்யக்கூடியவங்க துலா ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். சரிங்களா? 7ஆம் பாவங்கிறது எப்போவுமே தொழில், கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். நண்பர்கள் சேர்க்க, தொழில், கூட்டு தொழில், இதெல்லாமே நமக்கு 7ஆம் பாவத்தில் அடங்கும். அதாவது வெளிநாடு போகிறது, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு பாவத்தில் நம்ம 1000 விஷயம் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 7ஆம் பாவங்கிறனால துளாராசி எப்போவுமே நம்ம தொழிலில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இருப்பாங்க.
தொழில் வந்து அருமையாக பண்ணுவாங்க, யார் பிரச்சனையும் போக மாட்டாங்க, பேச்சில் வந்து கெட்டிக்காரவங்க, கனிவாக இனிமையாக பேசுவாங்க, பெண்கள் எல்லாம் பேசுனாங்கன்னா பெண்களை கவர்ற அளவுக்கு பேசுவாங்க, அந்த பேச்சில் இனிமைகள் இருக்கும். ஸோ அத்தகைய ஒரு கவர்ச்சிகரமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க துளாராசி அன்பர்கள். அவங்க எதை நினச்சாலும் அதை வந்து குறிக்கோளாக வச்சு அடையக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி இல்லை. ஸோ சுக்கிரன் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பேச்சும் அவங்களுடைய பேசக்கூடிய விதமும் பிறரை கவரும் தன்மையாக இருக்கும். அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்குவாங்க. சரிங்களா, சாப்பிட்ற ஐட்டம்ஸு இந்த மாதிரி தொழில்கள் இதெல்லாம் வந்து அவங்க துளாராசி அன்பர்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி உள்ள துளாராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் 4க்கும் 5க்கும் சொந்தக்காரர். அப்போ 4க்கு சுகஸ்தானம். ஸோ யாருக்கெல்லாம் ஜிதி ஜாதகத்தில் வந்து நல்லா இல்லையோ அவங்களாம் அந்த வக்கரக்கால உடல் உபாதைகளை கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதே போல் 5ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரர் இருக்கனால கண்டிப்பாக பூர்வீகம் சார்ந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. குழந்தை பிறக்க தாமதமாக இருக்கலாம். சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் முதல் குழந்தை இருந்து 2ஆம் குழந்தை என்ன கன்சியூ வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துருக்கோம் இந்த வக்கர காலங்களில். இப்போ நம்ம வக்கர நிவர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நவம்பர் 5 கண்டிப்பாக கிடைக்குங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை, ஒரு சொத்து வாங்குறதுல பிரச்சனை, ஒரு வீடு கட்ட முடியலை, அம்மாக்கிட்ட பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நவம்பர் 5 வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் தாயுடன் இந்த கருத்து வேறுபாடு நீங்கும், உறவினர்கள் சேர்க்கை ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து பக்கத்து வீடு சொந்தக்காரங்கெல்லாம் சண்டை போட்டுருந்தாங்களோ அவங்களாம் சேரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நவம்பர் 5 இருக்கும். அதே போல் சொத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகுங்க. ஒரு சொத்தை வாங்க நினச்சிருந்துருப்பீங்க, அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, இடையில பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனையில் அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்ல மாதிரி ஏதோ ஒரு சின்ன சிரமங்கள் தாமதமெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து சரியாயிரும். நவம்பர் 5 சரியாயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த நவம்பர் 5 துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். சுகஸ்தானம், அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கொடுத்தா சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நவம்பர் 5 கிடைக்க போகுது. சரியா, ஸோ இந்த நவம்பர் 5 துளாராசி அன்புகளுக்கு சுகமான வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதியில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் சுக்கிரன் எப்போவுமே வந்து எந்த கவலை மனசில் இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டாங்க. சுக்கிரன் அதிகம் சொல்லுவாங்க. அப்போ துளாராசிக்காரங்களும் சரி, இந்த ரிஷபராசிக்கும் அது பொருந்தும். இருந்தாலும் துளாராசிக்காரவங்க எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா, நல்லா சிரிப்பு, கலகலன்னு சிரிக்கக்கூடியவங்க, நல்லா சிரிப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நமக்கு துன்பம் இருந்தாலும் மற்றவங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து இந்த நவம்பர் 5 அமையுங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, எல்லாருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. எந்த தசாப்தி போகுது, நல்ல நேரம் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு முடிவு எடுங்க. கண்டிப்பாக இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாக இந்த நவம்பர் 5 அமையும். ஏன்னா இந்த வக்கர காலில் பார்த்துருப்பீங்க, சில பேர் திடீர் மரணங்கள், ஆக்சிடெண்ட்டு, துர்மரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்கர காலம் நடந்திருக்கும். ஸோ அதான் வக்கர காலம். ஏன்னா ஆயுள்காரன்ல. ஸோ ஆயுள்காரன் பாதிக்கப்படும் போது என்ன யாருக்கா விஜாதத்தில் வந்து ஆயுள் பாதிப்பு இருக்கோ அவங்களாம் அந்த திடீர் மரணங்கிறது இந்த வக்கர காலங்கள் நடந்திருக்கும். ஸோ இனி வரும் காலம் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை இருக்கோ அவங்களாம் உடல் வந்து சீராகுங்க. ஸோ வரவேண்டிய பாக்கியம் இந்த துலா ராசிக்கு நவம்பர் 5 கண்டிப்பாக வந்து. ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசலா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துல அது எப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகிறாரு. ஆனால் துலா ராசிக்காரங்க வாங்குறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி வந்து இவ்வளோ நாளாக கொஞ்சம் வக்ரத்தில் இருந்தார். கைக்கு வந்தது அப்படியே தட்டி அல்லது தடைகள் ஏற்பட்டு அப்படி நின்றுட்டுருக்கும் இல்லையா, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது. சனியோடைய பார்வை வந்து
உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது. தொழில் மூலியமாக நல்லா நிரந்தர வருமானம், தொழில் மூலியமாக நல்ல வருமானம், லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் மற்ற டைமை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் மூலியமாக பார்ட்னர்ஷிப்போ இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது இருக்குது. புதுசாக பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து அவங்க விலகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வந்து அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள், தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு வந்து நீங்கள் சளைக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இன்டர்வியூவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உடனடியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்காம போக மாட்டார். ரொம்ப அருமையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. திருமண பிராப்தம் உடனடியாக நிறைவேற போகுது. இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இது தள்ளி அது தட்டி போயிருக்கும் அல்லது அப்படியே தேங்கி கிடந்த மாதிரி இருக்கும். இப்போ சனியோடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அது இல்லாமல் அவர் என்னென்னா 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது காதலில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அவர் வந்து என்னென்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி அது வந்து திருமணத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் ஆர்வங்கள் குறையும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துட்டால் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நல்லபடியாக வெளியில் வர முடியும். முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சில பேருக்குலாம் வந்து யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் நல்ல பொற்காலமான டைமு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக படித்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 4 குடையவர் தான் 5ஆம் இடத்துல இருக்காரு. பதவிங்கிறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாகவே உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உறுதியாக பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கவனம் வந்து சிதறல் ஏற்படும். ஸோ அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் உறுதியாக, சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பேபிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்காக போயிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நன்மை, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வருங்க. திடீர்னு திருமண பிராப்தம் நான் சொன்னேன் இல்லையா, திருமணம் ஆல்ரெடி ஆனவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கும் இருக்குது, அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து தொழிலுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு 2 குடும்பஸ்தானம், 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக வந்து நீங்கள் டைம் ஒதுக்க மாட்டீங்க. அது வந்து 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய் நீச்சமாகிறார். 2 7 கூடையவர் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார் செவ்வாய் இல்லையா. அது எப்போவுமே என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ராசியோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா தராசு வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ வந்து உங்களோட உத்தியோகம், தொழில், அதே மாதிரி குடும்பம் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தலைவலியாகவே உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக முக்கியமாக இது ஆண்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை தொழில்னு அலைஞ்சிட்ருக்க அந்த டைமில் குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்பங்கிறது நல்லபடியாக போகும். இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடியும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. துலா ராசிக்காரங்களுக்கு
7ஆம் இடத்தையும் பார்க்குது, 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. சனி வந்து பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார். அதாவது எக்கனாமிக்கலாக அவர் வந்து நிறைய growth கொடுப்பாரு. சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருவார். ஏன்னா அவர் வந்து இயற்கையாக அசுபர் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபருங்கிறனால ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவர் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதி காக்கணும், அனுசரித்து போகணும், சாரிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும். துளாராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற ராசிகள் எதுக்குமே அந்த அமைப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல லாபம், உத்தியோகம் மூலிமா நல்ல இன்கம், இது எல்லாமே உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் இதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது கணவன்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்கிட்டயோ பேரண்ட்ஸ்கிட்டயோ கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும். நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பல நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்க உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப உத்தமம். இந்த காலகட்டங்களில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளாராசிக்கு எப்போவுமே 2-7 கூடியவர் நீச்சம் நீச்சம் நீச்சம். 10ஆம் இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக டக்குன்னு லவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் செலக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பிராப்தம் தன்னால் தேடி வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி உறுதியாக உண்டு. அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இதை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பெரிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்டே ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சந்தான பிராப்தம் ஆல்ரெடி சொல்லிட்டு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. அதுக்கு குலதெய்வ வழிபாடு உறுதியாக நீங்கள் பண்ணணும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இது சூப்பரான டைமு. தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள், அதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி 2 சீனியர்கள் இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸோ ஏதோ வேறு ஒரு விஷயத்தினால இதாகி 3rd இருக்கிற உங்களுக்கு தானாக தேடி வரும். உங்களால் நம்பவே முடியாது. சனி கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை நினச்சிட்டாருன்னா எப்படி வேணால் கொடுப்பாரு. அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. பெரிய லெவலில் உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய பேர் புகழெல்லாம் பெரிய லெவலில் ஆகும். தலைமையிடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பேர் புகழ்லாம் இருக்கும். மக்களுடைய ஆதரவு, பாராட்டுகள் கிடைக்கும். பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லான வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இது ஒரு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துலேருந்து நிறைய நல்ல பலன்களும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு. நிறைய புனித பயணங்கள் மேற்கொள்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குறாருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு
சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட் அப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுகிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7 சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சிலர் விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிலர் இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக பதிவை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. துலா ராசி துலா லக்னத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள். துலா ராசிக்கு இந்த காலகட்டம் சனி 5, அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. ஒருவர் ஒரு வாழ்நாளில் ஒரு நிலையிலிருந்து முன்னேறி வரணும் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியா இருக்கா,
ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்குறதுல என்னென்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்முடைய வாழ்நாள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு இறைவனுடைய அருள்ல இருந்து 5ஆம் இடம் என்ன நம்மளுக்கு குலதெய்வத்தோடைய அருள்ல இருந்து நமக்கு ஒரு வேலையில் ஒரு பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுல இருந்து இதெல்லாமே வந்து நம்மளை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்திலிருந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த 5ஆம் இடம் தான். நம்ம போடக்கூடிய திட்டங்கள் சிறப்பாக வெற்றி அடைவதற்கு இந்த 5ஆம் இடமும் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம நல்லா சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்கும் போது தான் அங்கே வந்து சிறப்பாக செயல்படும். அப்படி இருந்த துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வக்ரமாகி நிறைய பிரச்சனைகள், தொழிலையே விட்டு வந்துடலாமா, ரொம்ப வேலை பல, இதற்கிடையில குருவும் வந்து வக்ரம் ஆகிட்டார். 8ல் இருந்த குரு இப்போ வக்ரமாகவும் இருக்கிறார். அப்போ குரு 8ல் இருந்து இன்னும் வந்து கொஞ்சம் வந்து பலவித அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளே ஒரு உணர முடியாத சூழலே சென்று கொண்டிருந்தது துலா ராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு நல்லா வந்து திட்டங்களை தீட்டுவதில் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள். ஆனால் ஒன்று, இவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் என்றைக்குமே கவனம் இருக்கணும். ஏன்னா சனி இவருடைய ராசியில் தான் உச்சமாவார். அப்போ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அது சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் துலா ராசி லக்னத்தில் பிறந்துட்டோன்னா நோய் தாக்கம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் உடற்பயிற்சியிலையும் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் சிறப்பாக இவங்க வந்து கடைபிடிக்கணும். இந்த காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி இவங்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் இப்போ வந்து செய்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் வந்து இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது, வேலையில் வந்து எனக்கு ஒரே வந்து ஒரு வேலை பலு, இதனால் வந்து ஒரு மன அழுத்தம் சோர்வு இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதையெல்லாம் உணர்ந்து கடந்து வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்நிய பாஷை மொழி பேசுபவர்களால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் அனுகூலங்கள் கிடைப்பது, ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து அதே போல் ட்ரேடிங்கில் இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருந்தெல்லாம் ரொம்ப சிறப்பு. தொழிலில் வந்து எதனா எதிரிகள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா அவர்களெல்லாம் இனம் கண்டு இந்த காலகட்டம் வந்து அதை தானாக கடந்து வருவது. 8ல் இருக்கக்கூடிய குரு இப்போ வக்ரமாக வேற மாறி இருக்கிறாரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் மாறுறதுனால அதற்கான ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், முற்றிலும் ஒரு புதிய சூழலில் வாழ்வது. இந்த காலகட்டம் வந்து தந்தை வழி உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி அந்த பொருட்கள், அந்த சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறது. அவருடைய அன்பை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்வது. புத்திர பாக்கியம் தடையாக இருந்தது, பிள்ளைகளெல்லாம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப தடமாக எங்களுக்கு அது வந்து நாங்கள் பண்ணவே முடியல, அவங்களுக்கு எதையும் எங்களுக்கு நாங்கள் நினச்சா கூட எதுவும் செய்ய முடியல, குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறோம் நடக்கலை அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் அந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களை வந்து இப்போ குழந்தைலாம் நிற்கலை, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பொருள்களை வந்து ரொம்ப எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த நீங்கள் குழந்தை பிறப்புக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் போதெல்லாம் இந்த பெட்டில் படுக்கிறத தவிர்த்துட்டு கோரைப்பாய் ஒன்று வாங்கி அதில் நீங்கள் படுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது ரொம்ப சுகமாக இருக்கும். உடம்பே சரியில்லைன்னா துளாராசி பாயில் படுப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்ல புத்திர பாக்கியெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா எங்கள் தாத்தாவே வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? உங்களுடைய 3 தலைமுறை உங்கள் வம்சாவளியில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் இல்லங்களிலேயே குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான மற்ற கிரக நகர்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கூடும். இப்போ என்ன விஷயங்கள்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னா தசாபுத்திலாம் சிறப்புனா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் அனுசரித்து செல்லணும். வேலையில் கோபத்தை விட்டு வந்தோன்றது வந்து இருக்கக்கூடாது. இது மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் இருக்கும். அதில் பதவி ப்ரமோஷன்லாம் கிடைச்சோன்னா ஒரு அலைச்சல் திளைச்சல் வேலை பலெலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே கடந்து வந்துடணும். மாணவர்களுக்கு நல்ல உயர்பிடிப்பு, மேல் பிடிப்பு, அதற்கான வங்கிகளில் ஒரு லோனு, ஒரு அகல் ஆராய்ச்சி கல்வி, ஒரு ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து ஒரு தொழில் கிடைத்து அதே போல் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பணவரவு, ஒரு சிலர் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட காலமாக ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு உடல்நிலையெல்லாம் சரியில்லைன்னா அதற்கான ஒரு மருத்துவங்கள்லாம் ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலையில் காணும். அவங்களோட இந்த கருத்து வேறுபாடு வர்றதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக ரொம்ப குதூகலமாக இருக்கும். தொழில் அங்கீகாரம் இல்லை, பேர்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம்
சொல்லலாம். உங்கள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கான ஒரு நல்ல பலன் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். வண்டி வாகனங்கள் அதே போல் நம்ம வந்து ஒரு இரவு நேர பயணங்கள் இந்த காலகட்டம் தவிர்ப்பது நல்லது. இப்போ ஒரு மூத்த உறவாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு குழந்தையினுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது. ஒரு சிலருக்கு தசாபதிலாம் சிறப்பு இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் நிச்சயம் செய்து கொள்ளணும். ஒரு சிலர்லாம் வந்து நம்ம ஒரு நீண்ட தூர தல யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. யாரிடமும் பணத்தெல்லாம் வந்து கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. தொழிலுக்காக திடீர்னு எடுத்துகிட்டு போய் ஒரு முதலீடு போட்டேன், இல்லை ஒரு புதுசாக வந்து ஒரு சொல்கிறாங்க அந்த தொழிலில் முதலீடு பண்ணலாமான்றதெல்லாம் கொஞ்சம் அறிந்து ஆராய்ந்து செய்யணும். இந்த வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறுறதுலாம் இந்த காலகட்டம் கூடாது. ஒரு சனிதசா, சந்திர புத்தி, அந்த மாதிரி ராகு கேதுக்கள்லாம் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சுப நிகழ்வு தடைகள்லாம் நீங்கிடும். தொழில் நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், பட்ஜெட்டு பற்றாக்குறை இருக்காது, அந்த லெவல் எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முதலீடு செய்கிற விஷயங்களில், பணம் கொடுக்கல் வாங்கல, குடும்ப உறவுகளில், வாய் வார்த்தைகளில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி வகர நிவர்த்தி துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே குருவும் வந்து நம்மளுக்கு வகரமானதுனால அனைத்து விதமான நன்மைகளையும் ரொம்ப சிறப்பாக அருமையாக எடுத்து கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், கடல் கடந்து வந்து போய் நம்ம தொழில் செய்கிறது, இல்லை வியாபாரம் செய்கிறது, அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது, அங்கே ஒரு தொழில் செஞ்சோன்னா அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது துளாராசிக்கு. துளாராசி இந்த காலகட்டம் சனிக்கிழமை மதியம் 1 to 2 ஒரு ஏழைகளுக்கோ இல்லது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கோ நம்ம வந்து ஒரு அன்னதானம் தாராளமாக செய்யலாம். ஒரு சாம்பார் சாதமோ எலுமிச்சை சாதமோ இல்லை வந்து அந்த ஒரு ஃபுல் மீல்ஸோ வாங்கி கொடுத்து அதில் வந்து ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வைத்து தருவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சிவ வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் வந்து உங்கள் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபுதிலாம் சிறப்பு இல்லைன்னா கூடுதலாக இந்த இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள், அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் வந்து கையாளுங்க. பண வரவு இருக்கும், திட்டமிட்டு செலவு செய்வதெல்லாம் இருப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்களை அளிக்க உதவும். துளாராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறை விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து பூமிக்கு கீழ் விளையும் பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், இந்த பெட்ரோலிய பொருட்கள், அதே போல் வந்து இந்த ஒரு சிலருக்குலாம் வந்து நம்ம அந்த ஆன்லைன் வர்த்தகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதே போல் ஆன்லைன் கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் ஏதாவது வந்து கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிப்பீங்க, இல்லை தொழில் சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு ஆன்மீக நாட்டமும், அதே போல் நிறைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தில் ஒரு 10% நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். நாங்கள் ஷேரிங் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் 6 இருக்கக்கூடிய ராகு அதிகப்படியான அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தருவார். மாற்று மத கோயிலுக்கு, ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறது, அங்கே கோதுமை வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த குல்லா எதனா தேவைப்பட்ட அதை வாங்கி கொடுக்குறது, அதை மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி மாற்று மத கோயிலுக்கு, மாற்று மதத்தருக்கோ நீங்கள் நிறைய உதவிகள் செய்யும்பொழுது உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். எப்பவும் வந்து சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் என்னைக்கு வந்து கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சக்கரத்தின் 7ஆம் இடம் அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சனி பகவான் உச்சமாகிறார். கண்டிப்பாக பேக் பெயின், இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர் பெரும்பாலும் நீங்களாக இருப்பீங்க. வண்டி வாகனங்களில் இந்த காலகட்டங்களில் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் வயதானவர்கள்லாம் இருக்கிறீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துலலாம் பார்த்து கவனமாக வந்து கடந்து வந்துடணும். ஒரு சின்ன ஒரு ஹெல்த்லாம் வந்து பிரச்சனை பண்ணுச்சுன்னா உடனே ஒரு முழு பரிசோதனை பண்ணிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. நிறைய இந்த காலகட்டம் வந்து ஒரு இந்த பனை வெல்லம்,
இந்த ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதீங்க. அது ரொம்ப வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் சுகர், மைதா, கார்போஹைட்ரேட் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதே போல் நம்மளுக்கு வந்து புரோட்டீன் இருக்கிற பொருள், புரோட்டீன் நிறைய இருக்கணும். புரோட்டீனும் ஃபைபரும் இந்த 2 அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்துக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நம்ம படுக்கிறதெல்லாம் 10 மணிக்குள்ளே படுத்துடணும். ஏன்னா 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம பாடியை நம்மளை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அந்த மாற்றங்கள்லாம் நம்ம உடலுக்குள் நிகழுமா. நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணி வரைக்கும் ஃபோன் ஓடிட்டு இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? கல்லீரல் வந்து சிறப்பாக நம்ம உடம்பு இயக்கிறதுக்கு மூலாதாரமே இந்த கல்லீரல் தான். அந்த கல்லீரல் வந்து சிறப்பாக இயங்கக்கூடிய நேரமே நமக்கு அந்த டைம் தான். நம்ம உடம்புலேயே பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால அவங்கள வந்து சரி பண்ணிக்க தயாராக இருக்கும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் அவங்க எப்படி ரிப்பேர் தான் ஆவாங்க. அதனால் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது துலா ராசிக்கு இன்றியமையாதது இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எதுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்வில் எப்பொழுதும் நல்ல வளத்துடன் நலத்துடன் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான்
மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தாலேனால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள், இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும். ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் தசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும்.
சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகும். இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே வந்து ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் வந்து ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த பெயர்ச்சி, அதாவது
வக்ர நிவர்த்தி பார்த்தாலேயானால் நவம்பர் 4ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லைன்னா 100% உங்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும். எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஏன்னா 4-5 அதிபதினு சொல்லக்கூடியவர், துலாத்துக்கு ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுத்துருப்பார். எப்படின்னா உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் இது எல்லாமே பிரச்சனைகளில் இருந்திருக்கும். நீங்கள் எதை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றியை காண முடியாத காலகட்டமாக இருந்திருக்கும். உங்களுடைய சுகங்கள் கெட்டிருக்கும். அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு முடியாத நிலைமை இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி, வாகனம், வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எந்த சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர். அவர் கண்டிப்பாக உங்களுடைய சப்தமத்தை கெடுக்க மாட்டார். என்ன அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள், அதை தவிர உங்களுடைய என்ன சொல்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருக்கவாள்லாம் சற்று உங்களுடைய தரத்தை விட குறைந்த அளவில் இருப்பார்கள். ஒன்று பணத்தில் குறைவாகவோ, இல்லை உங்களுடைய படிப்பில் குறைவாகவோ, உங்களோட அனுபவத்தில் குறைவாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் குறைவாக இருப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தியும் எல்லா விதத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலேயே எல்லாமே கெட்டு போயிடும்ன்றது கிடையாது. சனி பார்க்கறதுனால சில இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அது பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பண லாபத்திற்கு குறைச்சல் இருக்காது. தொழிலில் பார்த்தோன்னா அபரிமிதமான லாபம் இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட 10 மடங்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா கிடந்துமே சாமி அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர். அதனால் அவர் பார்க்குறார் அப்படின்னா திரிகோணாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா கொஞ்சம் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் சலசலப்பு வந்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. சரி, இந்த 1.5 வருஷமும் இப்படியே இருக்குமா? அதாவது நவம்பர் 4, 2024 6/3/2026 வரலும் உண்டான காலம் மொத்தமே இப்படி தான் இருக்குமானா, இந்த காலகட்டத்தில் 2 பெயர்ச்சிகள் வருது. மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குருவும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் வருது. அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், கேத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் வரார். இதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும், உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏதோ ஒரு பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக 8ஆம் இடத்துல மறைந்திருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு போய் அவரே சனியையும் குருவையும் பார்த்து சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவித நெகட்டிவ் திங்ஸும் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இந்த 1.5 வருஷம் நீங்கள் நினைக்கக்கூடியதை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது எல்லாம் கைகூடக்கூடிய காலம். உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போது வெளிப்படையாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வு
தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தீங்களேயானால் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழவந்தான், மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தானில் ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் எல்லா விதமான ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும்.